students. Today now we are discussing about second chapter human reproduction la male reproductive system and spermatogenesis la 10 questions பார்ப்போம். தினம் 10 சொன்னலையா அந்த தினம் 10ல இன்னைக்கு 10. ஓகே கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே then first question. The leading cells found in human body are secretory sources of dash. Okay, இப்போ எக்ஸாம்ல என்ன கொடுத்திருக்காங்க பாரு. A ஆப்ஷன் progesterone கொடுத்திருக்காங்க, B ஆப்ஷன் intestinal mucus கொடுத்திருக்காங்க, C ஆப்ஷன் குளுக்ககான் கொடுத்திருக்காங்க, D ஆப்ஷன் ஆண்ட்ரோஜன் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே தெரிஞ்ச ஆன்சர்ல இருந்து தான் தெரியாத ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ progesterone நமக்கு தெரியும். progesterone அப்படினாவே ஃபீமேல் ஹார்மோன். ஓகே தட் இஸ் a pregnancy ஹார்மோன் அப்படினு சொல்லுவோம். அத செக்ரீட் பண்ணக்கூடியது யார் சார் அப்படினு கேட்டா ஓவரி. ஓகே தட் இஸ் a pregnancy ஹார்மோன் கண்டிப்பா அதுவும் இல்ல. இரண்டாவது intestinal mucus. ஓகே அப்ப அந்த mucus ப்ரொடியூஸ் பண்றது யார் அப்படினா mucus gland. அப்ப கண்டிப்பா இதுவும் இல்ல. then குளுக்ககான் அப்படிங்கிறது blood glucose லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். இது எங்க இருக்குன்னா பான்கிரியாஸ்ல எங்க ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ல. ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் எங்க ஆல்பா செல் பீட்டா செல்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ the ஆல்பா செல் can producing குளுக்ககான். இதனுடைய வேலை that is control blood glucose. அப்ப இது மூணுமே கிடையாது. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன சார் அப்படிங்கற ஆண்ட்ரோஜன். அப்ப ஆண்ட்ரோஜன்ல கரெக்டான ஆன்சர். அப்ப ஆண்ட்ரோஜன்ங்கிறது என்ன மீனிங்? there is a male hormone. அப்ப ஆண்ட்ரோஜன் otherwise called testosterone. ஆண்ட்ரோஜனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, that is a testosterone. ஓகே இதுக்கு எப்படி நீ கீவேர்ட் வச்சுக்கலாம் அப்படினு கேட்டா, அதாவது லேடிஸ்க்காக ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆன் லேடிஸ்க்காக லேடிஸ் அப்படினா வச்சுக்கோ. லேடிஸ்க்காக ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படினு ஞாபகம் வச்சுக்கோ. அண்டர்ஸ்டாண்டா? that is the first question. The second question, the third terminal tract of the reproductive and urinary system in human male. நம்ம சொல்லுவோம் common pathway for both reproductive and excretory system அல்லது யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எது சார் பொதுவான வழியா இருக்கு யாருக்கு? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்டுக்கும் இரண்டாவது யூரினரி சிஸ்டத்துக்கும். அண்டர்ஸ்டாண்டா? அதாவது நம்ம படிச்சிருக்கோம் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். யூரினோனா எக்ஸ்க்ரீட்டரி, ஜெனிட்டல்னா ரீப்ரொடக்டிவ். அதே தான் அவங்க கொடுத்திருக்காங்க. எது ஷேர் பண்ணுது ட்ராக்ட் ஆஃப் எத? ரீப்ரொடக்டிவ் அண்ட் யூரினரி சிஸ்டம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுல இருந்து தெரியாத ஆன்சர் கொண்டு வருவோம். யூரிட்டர். அப்ப யூரிட்டர்ங்கிறது யாரு? கிட்னில இருந்து வரக்கூடிய ஒரு டியூப். எங்க வரும்? யூரினரி பிளாடருக்கு. இரண்டாவது வாஸ் டெஃபரன்ஸ். ஓகே அப்ப வாஸ் டெஃபரன்ஸ்னா என்ன மீனிங் சொல்லுவ சார்? வாஸ் டெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டியூப், காயில் டியூப்ஸ். இதனுடைய வேலை கன்வே தி ஸ்பெர்ம் டு தி எங்க சார் அப்படினு கேட்டா டெஸ்டிஸ் டு யூரித்ரா. டெஸ்டிஸ்ல இருந்து யூரித்ராவுக்கு ஸ்பெர்ம் கன்வே பண்ணக்கூடிய ஒண்ணு. இரண்டாவது நாலாவது வாஸ் எஃபரன்சியா. வாஸ் எஃபரன்சியா அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? இதுவும் ஒரு வகையான தட் இஸ் என்ன சொல்லுவோம்? டிபியூல்ஸ் தான். இதனுடைய வேலையை என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டா ஸ்பெர்ம் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் டெஸ்டிஸ் டு எங்க சார் அப்படி எபிடெடிமிஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. டெஸ்டிஸ்ல இருந்து எபிடெடிமிஸ்க்கு ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னா வாஸ் எஃபரன்சியா. இங்க டெஸ்டிஸ்ல இருந்து யூரித்ராவுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா வாஸ் டெஃபரன்ஸ். ஓகே அண்டர்ஸ்டாண்டா? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அப்ப இல்லாத ஒரு ஆன்சர் யார் அப்படின்னா யூரித்ரா. அப்ப யூரித்ராங்கிறது தான் காமன் பாத்வே ஃபார் யூரின் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேமிட்ஸ். ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுவதற்கும் யூரின் ரிலீஸ் ஆகுவதற்கும் காமனான ஒரு வே இருக்குன்னா அந்த வே தான் யூரித்ரா. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப யூரித்ராங்கிறது பொது வழி யாருக்கு? சிறுநீருக்கும் ஸ்பெர்முக்கும். அப்ப கரெக்டான ஆன்சர் யூரித்ரா. தென் நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन, accessory male reproductive glands. நம்ம பாத்துறோம் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல பிரைமரி கிளாண்ட்ஸ் தனியா இருக்கு, பிரைமரி ஆர்கன் இருக்கு, இன்னொரு செகண்டரி ஆர்கன் இருக்கு. அந்த செகண்டரி ஆர்கன்ல ஒன்னு தான்
that is a accessory male reproductive glands. ஓகே, நம்ம ஆல்ரெடி காமனா சொல்லியிருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ரெட்டி டெஸ்டிஸ் அண்ட் எபிடெர்மிஸ். அப்ப ரெட்டி டெஸ்டிஸ் அப்படிங்கறது என்ன சொல்லியிருக்கோம்? சரி, இது ஒரு வகையான டிபியூல்ஸ், டியூபுலர் நெட்வொர்க்கா இருக்கும். எங்க இருந்தது? posterior side of testis. இது ஆக்சுவலா எங்கப்பா இருந்தது? posterior side of testisல இருந்தது. எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஸ்பெர்ம், விந்தணுவை சேமித்து வைக்கக்கூடிய இடம். அதே மாதிரி புரோஸ்டேட் அப்படிங்கிறது கிளாண்ட். இது ஓகே, இது வந்து பார்த்தா மேல்ல இருக்கிறது. ரெண்டு கிளாண்ட்ஸ் ஒன்னு இருக்கு பாரு, கிளாண்ட்ஸ். சார் கிளாண்ட்ஸ்னா என்ன மீனிங்? என்லார்ஜ் எண்ட் ஆஃப் பெனிஸ், பெனிஸ்ல இருக்கக்கூடிய அந்த என்லார்ஜ் எண்ட், என்லார்ஜ் எழுதிக்குப்பா, என்லார்ஜ் எண்ட் ஆஃப் பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுவும் இல்ல. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ் எஃபரன்ஸ். வாஸ் எஃபரன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓகே, வாஸ் எஃபரன்ஸ்லாம் டியூப், அசெசரி டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அசெசரி கிளாண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா கௌபர்ஸ் கிளாண்ட், புரோஸ்டேட் கிளாண்ட். ஏன் அப்படின்னு கேட்டா மேல்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா 3 கிளாண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு கௌபர்ஸ், கௌபர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கௌபர்ஸ், கௌபர்ஸ் அதர்வைஸ் கால் பார்த்தோலின் கிளாண்ட். ஓ சரி, கௌபர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதே மாதிரி புரோஸ்டேட், அதாவது 3 டைப் ஆஃப் கிளாண்ட் இருக்கு. ஒன்னு செமினல் வெசிக்கிள் பேர், ஓகே, செமினல் வெசிக்கிள்ஸ் 2 இருக்கும். அதே மாதிரி கௌபர்ஸ்க்கு இன்னொரு பேரு பல்போ யூரித்ரோ கிளாண்ட். புரோஸ்டேட் சிங்கிள் புரோஸ்டேட் இருக்கும், செமினல் வெசிக்கிள் பேர், பல்போ யூரித்ரல் கிளாண்ட், கௌபர்ஸ் கிளாண்ட் பேரா இருக்கும், புரோஸ்டேட் மட்டும் சிங்கிளா இருக்கு. இது வந்து மேலுக்கு. ஃபீமேலா இருந்தாதான் பார்த்தோலின் கிளாண்ட், பார்த்தோலின். இன்னொன்னு ஸ்கினிஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டா கௌபர்ஸும் புரோஸ்டேட் கிளாண்ட். இவங்களுடைய எல்லாத்துடைய வேலையை என்ன சார் பண்ணுதுன்னா it can producing seminal plasma. Okay, that's all. Then next fourth question. In male reproductive system dash part act as a thermoregulator for spermatogenesis. Okay, spermatogenesis அப்படினாவே formation of sperm. இங்க thermoregulator, that is to maintaining the temperature. ஸ்பெர்ம் உற்பத்தியின் போது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்டிஸ், டெஸ்டிஸ் அப்படிங்கிறது பிரைமரி ஆர்கன், கண்டிப்பா அது இல்ல. ரெண்டாவது அசெசரி கிளாண்ட், யார சொன்னேன்? மெயினா புரோஸ்டேட் கிளாண்ட் சொன்னேன், கௌபர்ஸ் கிளாண்ட் சொன்னோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அனரோனிஸ் கிளாண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா அந்த செமினல் வெசிக்கிள், கண்டிப்பா அதுவும் இல்ல. எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது ஸ்டோரிங் ஹவுஸ் ஆஃப் ஸ்பெர்ம், அதுவும் இல்ல. அப்ப என்ன வரும்? ஸ்க்ரோட்டம். இப்ப ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது தான் ஒரு பார்ட் ஆக்டஸ் இன் தெர்மோரெகுலேட்டர் ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இதுதான் 2 to 3 டிகிரி அல்லது 4 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் டு மெயின்டைன் தி என்ன சார் அப்படினா டெம்பரேச்சர். ஏன்னா நம்ம பாடி வந்து பாத்தீங்க அப்படினா வையபிள் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணனும்னா என்ன பண்ண முடியாது? டெம்பரேச்சர் வந்து பாத்தா ரெடியூஸா இருந்தாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, then fifth question, the seminal plasma in human male, human male ல seminal plasmaவுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும்? அது ரிச் இன் என்ன சார் இருக்கலாம்? இப்போ மெயினா வந்து பார்த்தா அப்படினா தெரிஞ்சதுல இருந்து தெரியாதுன்னு சொல்லிருக்கேன். இப்போ ரிபோஸ் சுகர், பொட்டாசியம். ரிபோஸ் அப்படிங்கிறது RNA, பொட்டாசியம். ஓகே, கண்டிப்பா வந்து பாருங்க ரிபோஸ் எங்க இருக்கும்? DNA RNA-ல இருக்கும். இப்போ நமக்கு RNA-வே கிடையாது. அப்ப இது ஒன்று. DNA and testosterone, DNA எங்க இருக்கும்? நியூக்ளியஸ்ல இருக்கும். ஆக்சுவலா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? செமினல் பிளாஸ்மா. அப்ப இதுவும் இல்ல. இருந்தா குளுக்கோஸ் அண்ட் கால்சியம், அப்படி இல்லனா ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம். ஓகே, அங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படினா குளுக்கோஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப அங்க உனக்கு என்ன சரி இருக்கலாம் அப்படின்னு கேட்டா ஃப்ரக்டோஸ் இருக்கும், அதே மாதிரி கால்சியம் இருக்கும், பட் அதர் என்சைம்ஸ் இருக்கும். ஃப்ரக்டோஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் தான், அதுவும் கிடையாது, அதிகம் கிடையாது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் 4 enzymes are present in seminal plasma. ஓகே, அப்ப கரெக்ட்டான ஆன்சர் A ஆப்ஷன், ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம். இன்னொரு என்சைம் கேட்டதாங்க, அதுவும் கரெக்ட். ஓகே, the sixth question, the human male ejaculate. ஓகே, அப்ப ejaculate அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. about how many millions of sperm during coitus. சரி, இனப்பெருக்கம் செய்யும் போது எவ்வளவு சார் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும்? இப்ப 100 to 200, 200 to 300, 300 to 400, 400 to 500 அப்படின்னு கேட்டா இப்ப இதுல எவ்வளவு ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகலாம்னு கேட்டா 200ல இருந்து 300 ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகலாம், பில்லியன் ஸ்பெர்ம்.
200 to 300. அப்ப ஈஸியா ஞாபகம் ஏதோ ஒரு குழு வை. ஹியூமன் மேல். அண்டர்ஸ்டாண்டா? ஹியூமன் மேல் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு குழு என்ன ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னு கேட்டா தாய் தந்தை அப்படி ஏதோ ஒரு குழு வச்சுக்கோ. 200 300 தாய் தந்தை, தாய் ஃபர்ஸ்ட் தந்தை, அப்ப தாய் 100 வச்சுக்கோ, அடுத்து 200, அப்ப 200 to 300 ஏதோ ஒரு குழு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே. Then 7th question, it play the most significant role in the process of gametogenesis. நமக்கு தெரியும் gametogenesis அப்படினாவே formation of gamete, male gamete or female gamete. அப்ப அந்த gamete உருவாக்கத்தில் எந்த செல் டிவிஷன் நடக்குது? ஒன்னு மைட்டாசிஸா, மியாசிஸா, ப்ரோபேஸ் ஸ்டேஜா, ஏ மைட்டாசிஸா? நமக்கு தெரியும் மைட்டாசிஸ் அப்படினாவே எங்க அக்கர் ஆகும்? only occur in body cell or somatic cell. Okay, without change in the chromosome number. அடுத்தது ப்ரோபேஸ். ப்ரோபேஸ் அப்படிங்கிறது மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ல ஒரு ஃபேஸ், அதுவும் இங்க கிடையாது. அண்டர்ஸ்டாண்டா? ஏ மைட்டாசிஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். லோயர் அனிமல்ல இருக்கலாம், ஏ செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் கேமெட் ஃபார்மேஷன். அப்ப கேமெட் எங்க? செக்ஸ் செல்ல தான் நடக்கும். அப்ப என்ன எழுதுவோம்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? அதாவது சிக்னிஃபிகன்ட் ரோல் ஆஃப் கேமெட்டோஜெனிசிஸ்ல இன்வால்வ் ஆகுது மியாசிஸ். மியாசிஸ் தான் ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் அக்கர் ஒன்லி செக்ஸ் செல். இனப்பெருக்க செல்களில் மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு செல் டிவிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா மியாசிஸ் செல் டிவிஷன். தட் இஸ் எ ரிடக்ஷன் செல் டிவிஷன். அதாவது ரெண்டு 2 என்ன சிங்கிள் என்ன மாத்தும், டிப்ளாய்டா ஹேப்ளாய்டா மாத்தக்கூடிய ஒரு process. ஓகேங்க. Then next question, which hormone stimulate testicular growth and enhance the production of antigen binding protein? Okay, by யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க கேட்டா செர்டோலிக் செல்ஸ். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இது எந்த ஹார்மோன் கேக்குறாங்க. இப்போ நமக்கு ரெண்டுமே FSH உம் கோனோடோட்ரோபிக் ஹார்மோன் தான், LH உம் கோனோடோட்ரோபிக் ஹார்மோன் தான். இதுல எந்த ஹார்மோன்? இப்போ மேக்ஸிமம் HCl கண்டிப்பா கிடையாது. HCl யார் ப்ரொடியூஸ் பண்றா? ஆக்சிடிக் செல். ஞாபகம் இருக்கு இல்லையா சார்? ஆக்சிடிக் செல்கள் நம்மளுடைய இரைப்பை ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆக்சிடிக் செல் கேன் ப்ரொடியூசிங் HCl. ஞாபகம் இருக்கு இல்லையா? HCl உடைய வேலை என்ன? டு மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா கில் தி இன்ஜெஸ்டட் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, இது ஆக்சிடிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா. லீடிக் செல். ஓகே, அப்ப லீடிக் செல்ஸ் அப்படிங்கிறது யார் ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப மேக்ஸிமம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. எந்த ஹார்மோன் சார்? ஒன்னு FSH இருக்கலாம், LH இருக்கலாம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல FSH follicle stimulating hormone தான் stimulate the testicular growth of என்ன சார் அப்படின்னா production of antigen binding protein. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. FSH வந்து செர்டோலிக் செல்ல இன்வால்வ் ஆகும். LH எங்க இன்வால்வ் ஆகுதுன்னா லீடிக் LL. குளூ வச்சுக்கோ. LL. LH luteinizing hormone can involved in leading cells. It can producing androgen or testosterone produce பண்ணக்கூடியது, தூண்டக்கூடியது தான் இது. ஓகே, 9th question, which are the following cells during gametogenesis in normal diploid? சரி, இருக்கல எது சார் நார்மல் டிப்ளாய்டா இருக்கும்? எக்ஸாம்பிள் ஸ்பெர்மாட்டிட். ஸ்பெர்மாட்டிட்ங்கிறது யாரு? ஓகே, கடைசியா இருக்கக்கூடிய ஒரு ஹேப்ளாய்டு. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸ்பெர்மியோஜெனிசிஸ், the spermatid converted into sperm. The process is called spermiogenesis. அப்ப spermatid அப்படிங்கிறது ஹேப்ளாய்டு. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படிங்க கேட்டா என்னது? இது கண்டிப்பா கிடையாது. இது சிங்க் என்ன? இரண்டாவது ஸ்பெர்மட்டோகோனியம்ங்கிறது ஸ்பெர்ம் மதர் செல். ஸ்பெர்ம் மதர் செல் அப்படினு சொல்லுவோம். ஓகே, பிரைமரி போலார் பாடி. பிரைமரி போலார் பாடிங்கிறது என்னது? அங்க இருக்கக்கூடிய ஃபீமேல்ல. ஓகே, அங்க வந்து பாருங்க எக் மதர் செல் இருக்கு இல்லையா? பிரைமரி ஊசைட் அப்படினு சொல்லுவோம். பிரைமரி ஊசைட் மியாசிஸ் செல் டிவிஷன் போதுதான் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? அங்க வந்து பாத்தீங்க அப்படினா பிரைமரி போலார் பாடிஸ் உருவாகும். அண்டர்ஸ்டாண்டா? அடுத்து அதில இருந்து உருவாகும் செகண்டரி போலார் பாடி. இது ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டுமே ஹேப்ளாய்டு. இது ஹேப்ளாய்டு, இது ஹேப்ளாய்டு. அப்ப உனக்கு என்ன கிடைக்கலாம்? திஸ் இஸ் ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியா மட்டும் தான் 2n. ஸ்பெர்மட்டோகோனியாவும் ஊகோனியாவும் ஸ்பெர்ம் மதர் செல் அப்படினா டிப்ளாய்டு. அண்டர்ஸ்டாண்டா? அதே மாதிரி வந்து எக் மதர் செல் அப்படினா டிப்ளாய்டு. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படினா டிப்ளாய்டு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? செகண்ட் அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தா அப்படினா பிரைமரி ஊசைட் அப்படினு கேட்டா டிப்ளாய்டு. ரிமைனிங் வரது எல்லாமே என்ன சார் அப்படினா ஹேப்ளாய்டு. ஓகே, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், ஸ்பெர்மாட்டிட், ஸ்பெர்ம் எல்லாம் ஹேப்ளாய்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா இங்க
மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ஸ்டடீஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலார் பாடி செகண்ட் போலார் பாடி எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா கேப்டாயின் சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन in sperm acrosome layer is formed. ஸ்பெர்ம்ல அக்ரோசோம் லேயரை உருவாக்குறது யாரு? யார் உருவாக்கி இருக்கா? எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா கொடுத்திருக்காங்க, கோல்கி பாடி கொடுத்திருக்காங்க, சென்ட்ரியோல்ஸ் கொடுத்திருக்காங்க, ஹைலோரிடேஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தெரியாத ஆன்சர் தெரியாத ஆன்சர் எப்படி கண்டுபிடிப்போம்? தெரிஞ்ச ஆன்சர்ல இருந்து ஹைலோரிடேஸ் அப்படிங்கிற என்சைம் நமக்கு தெரியும். ஹைலோரிடேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன என்சைம்? சரி, இது வந்து பாருங்க ஸ்பெர்ம் லைசிங் என்சைம் நமக்கு தெரியும். ஸ்பெர்ம் லைசிங் ஸ்பெர்ம் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம் லைசின். அப்ப இந்த ஸ்பெர்ம் லைசின் என்சைம் எதை பிரேக் டவுன் பண்ணும்? சார் பெனிட்ரேட், நல்ல எக்குக்குள்ள பெனிட்ரேட் ஆகி டூரிங் தி ஃபெர்டிலைசேஷன்ல வந்து பார்த்தா அப்படினா பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் யார் அப்படினா ஹைலோரிடேஸ். இது யாருடையது அப்படினு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலுக்குள்ளது. ஃபீமேலா இருந்தா ஹைலோரினிக் ஆசிட் 1 மார்க், இது ஒரு 1 மார்க். ஃபீமேலா இருக்கிறது ஹைலோரினிக் ஆசிட், ஏன்னா பாலிகல் செல்ஸ் எல்லாம் டுகெதர் ஆயிருக்கும். இங்க வந்து ஹைலோரிடேஸ் அப்படிங்கிற ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு என்சைம். தென் சென்ட்ரியோல் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு மைக்ரோ டியூபியூல்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அப்ப ரெண்டுமே கிடையாது, இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. இருந்தா மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கும், கோல்கி பாடியாவா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா நமக்கு தெரியும், பவர் ஹவுஸ் ஆஃப் செல். செல்லுடைய சக்தி கோபுரம் என்று அழைக்கக்கூடியது மைட்டோகாண்ட்ரியா தான். ஏடிபி என்ன சொல்லுவார்? ஏடிபி அப்படின்னா எனர்ஜி கரன்சி. ஓகே, இது டைரக்டா பணமா இருக்கும், இது கோல்டா இருக்கும், தங்கமா இருக்கும். தங்கத்தை நீ பணமாக்கணும், இது பணமாவே இருக்கு, இது டைரக்டா எடுத்துக்கலாம். அடினோசின் ட்ரைபாஸ்பேட், டைபாஸ்பேட், மோனோபாஸ்பேட், பாஸ்பேட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். சரி, இங்க மைட்டோகாண்ட்ரியா தட் இஸ் பவர் ஹவுஸ். அப்ப இதுவும் இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா கோல்கி பாடி ஆர் கோல்கி காம்ப்ளெக்ஸ் ஆர் கோல்கி அப்பaratus. இதுதான் எதை உருவாக்குது அப்படின்னா அக்ரோசோம் அப்படிங்கிற லேயரை உருவாக்குது. ஓகேவா? தென் கடைசியா பாருங்க சார், லேடிஸ் செல் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒரே லைன் ஆண்ட்ரோஜன். லேடிஸ்க்காக ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுது கீவேர்ட். ரெண்டாவது காமன் பாத்வே ரீப்ரொடக்டிவ் யூரினரி அப்படின்னு கேட்டா யூரித்ரா. அசசரி மேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டா கௌபர்ஸும் புரோஸ்டேட்டும். கௌபர்ஸ்க்கு இன்னொரு பேர் பல்போ யூரித்ரல். Male reproductive system which part acts as thermoregulator for spermatogenesis or scrotum. Seminal plasma ஓட என்ன இருக்குன்னா fructose, calcium and the enzymes இருக்கும். Last question, the human male ejaculate about எவ்வளவு 200-300 million sperm produce ஆகும். Then it plays most significant role in the process of spermatogenesis na meiosis ஞாபகம் வச்சுக்கோ. Then which hormone stimulate testicular growth, enhance the production of antigen binding protein by sertolic cell. Sertolic cell மீது செயல்படுவதுனா FSH, leading cell மீது செயல்படுவதுனா LH. அத ஞாபகம் வச்சுக்கங்க. The following cell during gametogenesis: normal diploid anus, spermatogonia or sperm mother cell. Then another question, in the sperm acrosome layer form பண்றது யாருன்னா கோல்கி பாடிஸ். ஓகே, நாளைக்கு கிளாஸ் 1 மார்க் क्वेश्चंस எதுன்னு பாத்தீங்க அப்படினா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஊஜெனிசிஸும். நீ படிச்சு வச்சுக்கோ, நம்ம அப்படியே கேட்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து பார்த்தா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.